வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன். இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசி கிரக பலன்கள் பற்றி விரிவாக நாம் பார்ப்போம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நலமாகும். விருச்சிக ராசி பலன். பொதுவாக விருச்சிக ராசியை பொறுத்து வியாழன் எனும் குரு பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் தங்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த வாரம் இந்த ராசி மக்களுக்கு மிகவும் நலம் மிகுந்ததாக, ஆரோக்கியமாக, தேக திரகாத்துடன் இருப்பீர்கள். காரணம், இந்த நேரத்தில் உங்களின் கிரக நிலைகள் யாவும் உங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் தன்மையில் செயல்படுவார்கள். ஆகையால் விருச்சிக ராசி மக்கள் இந்த ஆரோக்கியமான நல்ல நேரத்தை தங்களுடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தவாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது என்பதை கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் பணத்தின் பெரும்பகுதி நீண்ட காலமாக இழப்பீடு மற்றும் மாறாத கைமாற்று கடன் வடிவத்தில் சிக்கியிருந்தால் தாங்கள் உங்கள் நெருங்கியவருடன் தொடர்பு கொண்டு அவர்களின் மூலம் மாறா கைமாறு கடனை வசூலிக்க தேவையான புதிய வழிமுறையை பயன்படுத்த வேண்டும். இதன் காரணமாக இதுவரை பலனளிக்காமல் இருந்த உங்கள் அணுகுமுறை மாறிய ஒரு சூழ்நிலையால் இறுதியாக அந்த பணம் யாவும் உங்கள் கைகளில் வந்து சேரும். காரணம், இந்த நேரத்தில் பல சுப கிரகங்களின் அனுகிரக நிலை மற்றும் அம்ச பார்வையால் பல விருச்சிக ராசி மக்களுக்கு பணப்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும் நிலையில் இருக்கிறார்கள். ஆகவே கவலை இல்லாமல் உங்கள் செயல்பாடுகளில் பணம் வசூலிக்க உங்களுடைய சிறந்த வழிமுறைகளை கையாள வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விருச்சிக ராசியை பொறுத்து 4வது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் தங்களின் வேலை ஒரு இறுக்கமான வேலை அட்டவணையுடன் பிஸியாகவும் பரபரப்பாகவும் இருப்பீர்கள். இருப்பினும் இப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலை நாட்களிலும் நீங்கள் உங்களின் உறவினர்களின் வீட்டிற்கு ஒரு சிறிய குறுகிய பயணமாக சென்று வருவீர்கள். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், மன அமைதி தரும். இந்த வார நேரத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு தேவையான நேரத்தையும் கொடுத்து அவர்களின் தேவைக்கு உரிய செலவை செய்து அவர்களையும் நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள். இதனால் நீங்கள் அவர்களை கவனித்துக் கொள்வீர்கள் என்ற அவர்கள் உணர்ந்து உங்களை பாராட்டுவார்கள். அவர்களும் உங்களுடன் சேர்ந்து நல்ல நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடுவார்கள். உங்களின் உறவு உங்களின் மீது எதையும் குறையும் எந்தவித குறையும் சொல்ல இடம் தராதீர்கள். முடிந்தவரை அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். அதுபோல் உங்கள் குடும்பத்திற்கு செய்வது போல் நீங்கள் உங்களின் நண்பர்களுக்கும் தேவையானதை விட நீங்கள் அதிகமாக செய்வதை பழக்கமாக கொண்டு செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழிலில் ஈடுபடும் இந்த விருச்சிக ராசி மக்கள் இந்த வார காலகட்டத்தில் முந்தைய அனைத்து இழப்புகளிலிருந்தும் வெளிவர தேவையான உதவிகளை பெற்று நலமாக வாழ்வதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வார நேரம் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் நீங்கள் பல பெரிய பெரிய நபர்களை சந்தித்து தங்களின் வணிக விரிவாக்கத்திற்கான சரியான திட்டங்களை செயல்படுத்த முனைவீர்கள். இந்த வாரம் முழுவதும் உங்கள் ராசிக்கு உட்பட்ட பல சுப கிரகங்களுடைய இருப்பினால் செயல்பாடுகளால் நல்லதொரு செல்வாக்குடன் நீங்கள் வாழ்வீர்கள். விருச்சிக ராசி மாணவர்களின் கடின உழைப்புக்கு ஏற்ப உங்களின் பாடத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று முன்னேறுவீர்கள். இத்தகைய சூழ்நிலையில் தாங்கள் முதன்மை இடத்தை நோக்கி நீங்கள் வெற்றி பெறுவதற்கு மேலும் கடினமாக உழைக்கவும், தேவைப்பட்டால் உங்கள் ஆசிரியரின் உதவியும் நாடுவது உங்களுக்கு அவசியமாக இருக்கும். ஆகவே கவலைப்படாமல் பெரியோரின் துணை கொண்டு உங்களுடைய தேர்வில் முதன்மை இடத்தை பெறுவதற்குண்டான செயல்பாடுகளில் நீங்கள் அக்கறையுடன் இறங்க வேண்டும். விருச்சிக ராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களின் மனதில் பாரபட்சம் இல்லாமல் உங்கள் அருகில் இருப்பவரின் உதவியை பெற்றால் உங்களின் தேவைகள் யாவும் நலமாக முடியும். முக்கியமாக நீங்கள் உங்களின் எதிர்கால நன்மைகள் மற்றும் குடும்ப நலம் சார்ந்து செயலாற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்து அதற்கு தகுந்தவாறு திட்டமிட்டு நடப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் செய்யுங்கள்.
அவர்கள் மனம் குளிரட்டும், உங்களுடைய தேவை பூர்த்தியாகும். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம். வணக்கம். நன்றி.